வணக்கம். இந்த பதிவில் நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்றனால நம்மளுக்கு என்னென்ன உடலுக்கு நன்மைகள் கிடைக்குது, அது எது எதுக்கெல்லாம் உதவுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கரைவள்ளி கிழங்குல பேரில் இருக்கிற மாரியே அதில் இயற்கையாகவே இயற்கையாகவே ஒரு இனிப்பு உள்ளடக்கம் இருக்குது. இது மாவு சத்து உடைய ஒரு இனிப்பு வேர் காய்கறி தான். சர்க்கரைவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ, சி, பி6, பொட்டாசியம், இரும்புச்சத்து, செலினியம், கால்சியம், ஆக்சிஜனேற்றம், பீட்டா கரோட்டின் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. சரி, இப்போ நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே உதவுது. சர்க்கரைவள்ளி கிழங்குல நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இது குடல் ஆரோக்கியம் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்தும். சர்க்கரைவள்ளி கிழங்குல அதிக நார்ச்சத்து இருக்கிறனால குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் மலச்சிக்கல் தடுக்கிறதுக்கு உதவுது. சர்க்கரைவள்ளி கிழங்குல இயற்கையாகவே சர்க்கரை மற்றும் மாவு சத்து அதிகமாக இருக்குது. இதில் நார்ச்சத்து நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் இது உதவுது. பொதுவாகவே அதிகமாக நார்ச்சத்து சாப்பிட்றவங்களுக்கு வகை 2 நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து குறைவு அப்படின்னு ஆய்வுகள் கண்டறிஞ்சிருக்காங்க. புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுக்கு ஊதா நிறம் சதை கொண்ட சர்க்கரைவள்ளி கிழங்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு பல ஆய்வுகள் தெரிவிக்குது. இதில் உள்ள கரோட்டினாய்டுகள் ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் போன்ற புற்றுநோய் வராமல் தடுக்குது. சர்க்கரைவள்ளி கிழங்கு இருதய நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுது. ஊதா நிற சர்க்கரைவள்ளி கிழங்கில் உள்ள அதிக அளவு அந்தோசயனின் கரோனரி நோய்க்கான வாய்ப்புகளை குறைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு உதவுது. சர்ம ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். பொதுவாகவே கிழங்கு வகைகளில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல கொழுப்பு மிகவும் குறைவு தான். அதனால் தாராளமாக சர்க்கரைவள்ளி கிழங்கு அனைவருமே சாப்பிட்லாம். நன்றி.